வணக்கம். முன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்கிய வழக்கில் ஆளுநரை விசாரிக்க சம்மன் எதுவும் வரவில்லை. தனி அதிகாரி ஜே.பி. சிங் விளக்கம். கிருமாம்பாக்கம் தாக்குதலில் 2.5 கோடி சேதம். அமைச்சர் கந்தசாமியை கைது செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக ராஜவேலு எச்சரிக்கை. இயேசுவின் துயரங்கள் நிறைந்த வாரம் துவக்கம். ஆலயங்களில் நாளை நடைபெறும் குருத்தோலை பவனியில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கை விசாரிக்க எந்த துறையும் சம்மன் அனுப்பவில்லை என்று அவரது தனி அதிகாரி ஜே.பி. சிங் விளக்கம் அளித்துள்ளார். வெளிநாட்டு வங்கிகளில் 35,000 கோடி கருப்பு பணத்தை பதுக்கி வைத்திருப்பதாக புனேவைச் சேர்ந்த ஹசன் அலி என்பவரை அமலாக்க பிரிவினர் கைது செய்தனர். ஹசன் அலி போலி முகவரி கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கியதில் புதுவை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங்கிற்கு தொடர்பு இருப்பதாகவும் இது குறித்து விசாரணை நடத்த அமலாக்க பிரிவினர் உள்துறை அமைச்சகத்திற்கு கடிதம் அனுப்பியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகின. இதுபோன்ற சூழ்நிலையில் துணைநிலை ஆளுநரிடம் விசாரிக்க அமலாக்க பிரிவினர் சம்மன் அனுப்பியிருப்பதாக வெளியான தகவலை ராஜ்நிவாஸ் வட்டாரங்கள் மறுத்துள்ளனர். இதுகுறித்து துணைநிலை ஆளுநரின் தனி அதிகாரி ஜே.பி. சிங் செய்தியாளர்களிடம் கூறுகையில், தற்போது அரசு முறை பயணமாக டில்லியில் உள்ள துணைநிலை ஆளுநரிடம் விசாரிக்க அமலாக்க பிரிவோ அல்லது எந்த ஒரு துறையோ சம்மன் அனுப்பவில்லை எனவும், துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் கடந்த 1992 ஆண்டு முதல் 98 வரை ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தபோது அமலேந்து பாண்டே என்ற காங்கிரஸ் பிரமுகர் பெயரில்லா பாஸ்போர்ட் படிவத்தை கொண்டு வந்து கொடுத்ததை அவர் வெளியுறவுத்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பிவிட்டார் என்றார். அந்நேரத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த ஐ.கே. குஜ்ரால் தான் பாட்னாவில் உள்ள பாஸ்போர்ட் அலுவலகத்திற்கு அனுப்பினார் என்ற நிலையில் தற்போது எழுந்துள்ள குற்றச்சாட்டு துணைநிலை ஆளுநருக்கு எதிராக உருவாக்கப்பட்டவை என்று தனி அதிகாரி விளக்கம் அளித்தார். So far, His Excellency has not received any summon from any investigating agency. At present, he is at Delhi for an official tour. At about in the evening time, he will be back in Rajnivas. So His Excellency was telling that I have not received any information, any summon from any investigating agency so far. கிருமாம்பாக்கம் தாக்குதல் சம்பவத்திற்கு காரணமான அமைச்சர் கந்தசாமி மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்யாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம் நடத்துவேன் என்று முன்னாள் அமைச்சர் ராஜவேலு எச்சரித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏம்பலம் தொகுதியில் அமைச்சர் கந்தசாமி தோல்வி பயம் காரணமாக அதிகார துஷ்பிரயோகம் செய்து பல்வேறு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறார் என்றும், கடந்த 12ஆம் தேதி இரவில் ஏம்பலம் கிராமங்களில் வன்முறையை தூண்டிவிட்டு வாக்காளர்களை வாக்களிக்க விடாமல் பிரச்சனை செய்தது இரு எஸ்பிக்களுக்கும் தெரியும் என்றார். கடந்த 14ஆம் தேதி அமைச்சர் கந்தசாமியின் தூண்டுதலின் பேரில் அவரது உறவினர்கள் வெளி மாநிலத்திலிருந்து அடியாட்களை வைத்து என்ஆர் காங்கிரசாரின் வீடுகளை சூறையாடினர் என்ற ராஜவேலு, பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசாரை வெளியேற்றிவிட்டு தாக்குதல் சம்பவம் அரங்கேற்றப்பட்டது என்றும், சம்பவத்தில் தொடர்புடையவர்களை கைது செய்யாமல் இதற்கு தொடர்பு இல்லாதவர்களை கைது செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டினார். ஏம்பலம் பதட்டமான பகுதி என்பதால் அங்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என தேர்தல் அதிகாரிகளிடமும் போலீஸ் அதிகாரிகளிடமும் முறையிட்ட போதிலும் தேர்தலை அமைதியாக நடத்தவில்லை என்றும், கிருமாம்பாக்கத்தில் நடைபெற்ற சம்பவத்திற்கு போலீசாரும் தேர்தல் ஆணையமும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றார். கிருமாம்பாக்கம் தாக்குதல் சம்பவம் காரணமாக அமைச்சர் கந்தசாமி மற்றும் அவரது உறவினர்களை கைது செய்து நீதி விசாரணை நடத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றார். குருத்து ஞாயிற்றுக்கிழமையொட்டி புதுவையில் உள்ள ஆலயங்களில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ள சிறப்பு பிரார்த்தனைகளில் கிறிஸ்தவர்கள் குருத்தோலைகளை ஏந்தி செல்ல உள்ளனர். இயேசு மரணமடைந்த நாளை குறிக்கும் புனித வெள்ளியின் முந்தைய ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக கடைபிடிக்கப்படுகிறது. 2010 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜெருசலேம் நகர் சென்ற இயேசுவிற்கு அங்கிருந்த மக்கள் ஒலிவ மரங்களின் ஓலைகளை தாங்கியபடி ஊர்வலமாக அழைத்துச் சென்றனர். இதன் நினைவாக ஆண்டுதோறும் குருத்து ஞாயிறு நாட்களில் கிறிஸ்தவர்கள் ஆலயங்களில் கூடியிருந்து தென்னை குருத்தோலைகளுடன் ஊர்வலமாக செல்வதுண்டு. இதன்படி ஞாயிற்றுக்கிழமை புதுவையில் உள்ள அனைத்து ஆலயங்களிலும் நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிற்கு முன்னதாக ஆலயங்களுக்கு வந்தவர்கள் தென்னை குருத்தோலைகளை தாங்கியபடி ஓசன்னா,
தாவீதின் புதல்வா ஓசன்னா 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 என்ற பாடலை பாடியபடி செல்ல உள்ளனர். குருத்து ஞாயிறு துவங்கும் வாரத்தில்தான் இயேசுவின் பாடுகளை உணர்த்தும் புனித வாரம் கடைபிடிக்கப்படுகிறது. வருகிற வியாழக்கிழமை மாலை பாதம் கழுவும் சடங்கு, அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆராதனை நடைபெற உள்ளது. புனித வெள்ளியன்று சிலுவை பாதைக்கு பின்னர் திருசிலுவை ஆராதனை நடத்தப்படுகிறது. புதுவையில் நடைபெறும் யோகா அறிமுக விளக்க கூட்டத்தில் மக்கள் கலந்து கொள்ளலாம் என்று உலக சமூக சேவா சங்க தலைவர் மயிலானந்தன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தத்துவ ஞானி வேதாந்திரி மகரிஷி தனிமனித அமைதியே உலக அமைதிக்கு வழி என்ற நோக்கில் உலக சமுதாய சேவை சங்கம் என்ற அமைப்பினை நிறுவி மனவள கலை யோகா என்ற பயிற்சியை அளித்து வருகிறார் என்றும், இச்சங்கம் உலகம் முழுவதும் 1900க்கும் மேற்பட்ட மையங்களை அமைத்து தமிழகத்தில் 8 பல்கலைக்கழகங்களில் யோகமும் மனித மாண்பும் குறித்து கல்வி போதிக்கப்படுகிறது என்றார். யோகமும் மனித மாண்பும் என்ற தலைப்பிலான அறிமுக கூட்டம் கம்பன் கலையரங்கில் சனிக்கிழமை நடைபெறும். இந்த கூட்டத்தில் அனைவரும் பங்கேற்கலாம் என்றார். புதுவையில் நடைபெற்ற பைரவி சித்திரை இசை விழாவினை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் துவக்கி வைத்தார். புதுவை பைரவி சித்திரை இசை விழா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் வெள்ளிக்கிழமை துவங்கியது. இதனை சபாநாயகர் ராதாகிருஷ்ணன், அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் துவக்கி வைத்தனர். துவக்க நிகழ்ச்சியை தொடர்ந்து மாலை 4 மணிக்கு விநாயகம் குழுவினரின் மங்கள இசையுடன் துவங்கும் இசை விழாவில் தர்ஷினி, தீபிகா, சிக்கல் குருஷரன் ஆகியோரின் வாய்ப்பாட்டு நடைபெற்றது. இதனை திரளானவர்கள் கண்டும் கேட்டும் ரசித்தனர். இதன் தொடர்ச்சியாக சனிக்கிழமை மாலை ஸ்ரீ உஷா, ஸ்ரீ நிஷா ஆகியோரின் மேண்டலின் இசை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. 17ஆம் தேதி சௌமியா குழுவினரின் வாய்ப்பாட்டும் நடைபெறவிருக்கிறது. மீன்பிடி தடையால் கடல் மீன் வரத்து குறைவு. உயிருள்ள ஏரி மீன்களின் படையெடுப்பால் விடுமுறை நாட்களில் மீன் பிரியர்கள் உற்சாகம். மகாவீர் ஜெயந்தி பிறந்த தின கொண்டாட்டம். புதுவையில் ஜெயின் சமூக பெண்கள் ஊர்வலமாக சென்று ஆடிப்பாடி உற்சாகம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸிலே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸிலே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4
Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. தவக்காலத்தையொட்டி புதுவை இருதய ஆண்டவர் ஆலயம் சார்பில் வீதிகளில் சிலுவை பாதை நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிறிஸ்தவர்களின் தவக்காலம் மார்ச் 9ஆம் தேதி துவங்கியதில் இருந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிலுவை பாதை நடைபெற்று வருகிறது. பெரிய சிலுவை பாதைக்கு முந்தைய வெள்ளிக்கிழமை அன்று புதுவை ரயில் நிலையம் அருகில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் சிறப்பு சிலுவை பாதை சென்னை மயிலை துணை ஆயர் லாரன்ஸ் பயஸ் தலைமையில் நடைபெற்றது. மானிட மீட்புக்காக இயேசுவின் மரணப்பாடுகள் அமைந்ததை சிந்திக்கும் வகையில் நடைபெற்ற ஊர்வலத்தில் கிறிஸ்தவர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு தியானித்தனர். புதுவை கடலில் மீன் பிடிப்பதற்கான தடைக்காலம் துவங்கியிருப்பதால் ஏரி மீன்களின் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது. இதனால் கிராமப்புற பகுதிகளில் இருந்து நகர பகுதிக்கு விடுமுறை நாட்களில் கூடுதல் மீன்கள் கொண்டு வரப்படுகின்றன. தமிழகம் மற்றும் புதுவையில் ஏப்ரல் மே மாதங்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் கடலின் மீன்வளத்தை பாதுகாக்கும் வகையில் கடந்த 10 ஆண்டுகளாக ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் மே 30ஆம் தேதி வரை 45 நாட்கள் மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுகிறது. இதன்படி கடந்த 15ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் துவங்கியுள்ளது. கடலுக்கு விசைப்படகுகள் செல்லவில்லை என்பதால் கொடுவா, வஞ்சிரம் போன்ற பெரிய ரக மீன்கள் மார்க்கெட்டுக்கு வருவதில்லை. கட்டுமரங்கள் மற்றும் சிறிய ரக ஃபைபர் படகுகள் மூலம் கிடைக்கும் மீன்களான சங்கரா, கவளை, கிழங்கா, நீர்சுதும்பு போன்றவை மட்டுமே தற்போது மார்க்கெட்டுகளில் குறைந்த எண்ணிக்கையில் விற்பனையாகின்றன. மீன்பிடி தடைக்காலம் காரணமாக மீன் பிரியர்கள் ஏரி மற்றும் குளங்களில் வளர்க்கப்படும் மீன்களை நாடிச் செல்லும் நிலைமை அதிகரித்துள்ளது. இதனால் உழந்தை ஏரி, பாகூர் ஏரி போன்றவற்றில் வளர்க்கப்பட்டுள்ள பெண்டை, கட்லா, ஜிலேபி போன்ற மீன்கள் புதுவைக்கு கொண்டு வரப்பட்டு 1 கிலோ 80 ரூபாய் என உயிருடன் விற்பனை செய்யப்படுகிறது. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தில் இந்தி மொழி பேசும் வட மாநிலத்தினர் திரளாக கலந்து கொண்டனர். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுவை 45 அடி சாலையில் உள்ள ஜெயின் கோவிலில் சனிக்கிழமை காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் ஜெயின் சமூகத்தைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் தங்கள் குடும்பத்தினருடன் கலந்து கொண்டனர். ஊர்வலத்திற்கு பின்னர் மகாவீர் சிலைக்கு மீண்டும் பூஜைகள் நடத்தப்பட்டன. மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு கறிக்கடைகள், மீன் கடைகளை மூட வேண்டும் என்று நகராட்சி அறிவுறுத்திய போதிலும் நகர பகுதிகளிலும் கிராம பகுதிகளிலும் மீன் மற்றும் கறி விற்பனை அமோகமாகவே நடைபெற்றது. மதுக்கடைகளை மூட கலால்துறை எச்சரித்திருந்ததால் கள்ள மார்க்கெட்டில் மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டதும் அதனை எடுத்து செல்வதும் நகர பகுதிகளில் அதிகமாகவே காணப்பட்டது.
கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9884450838 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 91 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 24 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். ஹசன் அலிக்கு பாஸ்போர்ட் வழங்கிய வழக்கில் ஆளுநரை விசாரிக்க சம்மன் எதுவும் வரவில்லை. தனி அதிகாரி ஜே.பி. சிங் விளக்கம். கிருமாம்பாக்கம் தாக்குதலில் 2.5 கோடி சேதம். அமைச்சர் கந்தசாமியை கைது செய்யாவிட்டால் போராட்டம் நடத்தப் போவதாக ராஜவேலு எச்சரிக்கை. இயேசுவின் துயரங்கள் நிறைந்த வாரம் துவக்கம். ஆலயங்களில் நாளை நடைபெறும் குருத்தோலை பவனியில் கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.